அன்பான சகோதரர் சகோதரிகளே, மோசே வாழ்க்கை முழுவதும் தேவன் மேல் விசுவாசமாயிருந்தான். மனித கண்களுக்கு அசாத்தியமாக தோன்றிய இடங்களில் எல்லாம் தேவன் தமது மகத்தான செயலை செய்ய ஆரம்பித்தார். மோசே பிறந்தபோது அவனை கொல்ல உத்தரவு இருந்தது. தேவன் மோசேயை காப்பாற்றினார். மனிதன் முடிவு என்ற இடத்தில் இருந்துதான் தேவன் ஆரம்பிக்கிறார். நதியில் விடப்பட்ட குழந்தை அரண்மனையில் வளர்ந்தான். ஆனால் அவன் இருதயம் அரண்மனைக்கு சொந்தமானது அல்ல, தேவனுடைய ஜனங்களுக்கு சொந்தமானது. இதுதான் விசுவாசத்தின் முதல் அடையாளம். எரியும் முள்ளுக்காட்டில் தேவன் மோசேவை அழைத்தார். மோசே சொன்னான், நான் பேசத் தெரியாதவன், நான் போக முடியாது. தேவன் மோசேயை, உன் கையை துணியின் உள்ளே மறை என்று சொன்னார். உடனே அவன் தன் கையில் உள்ள விட்டு எடுத்ததும் வெண்குஷ்டமாக மாறியது. அவன் பயந்தான். மறுபடியும் தேவன் அவன் கையை துணியின் உள்ளே மறை என்றார். உடனே அவன் கை பழைய நிலைமைக்கு சுகமானது. ஆனால் தேவன் சொன்னார், நான் உன்னுடன் இருப்பேன் என்று மோசேக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். அன்பர்களே, தேவன் நம்மை அழைக்கும் போது நம்முடைய பலத்தை பார்க்கவில்லை, நம்முடைய விசுவாசத்தையே பார்க்கிறார். செங்கடல் முன்னால், பின்புறம் பார்வோன் சேனை. அந்த நேரத்தில் மோசே என்ன செய்தான்? அவன் புகார் சொல்லவில்லை, பயப்படவில்லை. தேவனை நம்பினான். தேவன் செங்கடலை இரண்டாக பிளந்தார். மோசே இஸ்ரவேல் மக்களை அதன் வழியே வழிநடத்தி சென்றோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, விசுவாசம் இருந்தால் வழி இல்லாத இடத்திலும் வழி உண்டாகும். தேவன் நம்மை அழைத்தால் அவர் கைவிட மாட்டார். நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேவன் அதை கடக்கச் செய்வார். மோசேவை வழி நடத்தின தேவன் இன்று நம்மோடும் இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார்.